ஆனா நீங்க என்னமோ தனத்தை கூட்டிட்டு வந்ததும் சட்டு புட்டுன்னு ஏதோ மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணமே பேசி முடிச்சிட்டீங்க. அது கேட்ட உடனே ஈர கொலையே நடுங்கிடுச்சுங்கய்யா. நாம ஒண்ணு நினைச்சா ஐயா ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சுங்க. ஐயா தானோ கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் என் பேச்ச கேட்காம தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தா. அதான் உங்க உதவி கேட்டு நான் இங்க வந்தேன். தானோ கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா. வாங்கியிருந்தீனா கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் வாங்கியிருந்தா? இல்லைங்கய்யா, வேற ஒரு பையன் தனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்கய்யா. பையன் ரொம்ப தங்கமான பையன், நல்ல குடும்பம், ஹோட்டல் ஆரம்பிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறான். அந்த பையனை நம்ம தனத்துக்கு ஏமா என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு நீ யாரு? எப்போ என் புள்ள செத்து போயிட்டான் உன் மகளை வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னியோ அப்பவே உங்களுக்கும் என் குடும்பத்துக்கு இருந்த ஒரு வாத்து போச்சு. அதுக்கப்புறம் என் புள்ளைக்கு பெத்தவனா என் இஷ்டத்துக்கு எங்க வாழ்ந்தா நல்லா இருப்பாளோ அப்படிப்பட்ட சம்பந்தத்தை தான் நான் பாப்பேன். அங்கதான் அவளை நான் கட்டி கொடுப்பேன். இது என்னோட விருப்பம், என்னோட இஷ்டம். இதுல நீங்க யாருமா வந்து கருத்து சொல்றதுக்கு? இல்லைங்கய்யா, நாங்க கேள்விப்பட்டப்போ ஏதோ 45 வயசு ஆளு 2 குழந்தையோட இருக்கிறவருக்கு